என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா ஆண்டவா, எப்படா அந்த காசில் இருக்க சாம்பார் சோத்தை திங்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்கணும் வந்துச்சான் வாய்ப்புண்ண மாதிரி எங்கள் அம்மா ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்காக ஆஃபீஸுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க. 1000 தான் சொல்லுங்கள், எங்கே போய் என்னத்தை மேய்ஞ்சாலும் வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு என்ன மீனோ அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதாவது சோறு, மீன் குழம்பு, சால மீன் பொரியல் தான். உண்மைக்குமே வந்து வேறு லெவலுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல சாப்பாடு, அதுலேயும் மாங்காய் போட்டு அந்த மீன் குழம்பு அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு. அதுவும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சென்னகர மீன் குழம்பு வச்சு சால மீன் பொரிச்சு சோறு வடித்து சிவகங்கையிலேருந்து கோயம்புத்தூருக்கு அம்மா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடியுது? ஸோ ஹவு மச் ஷி லவ் ஹஸ், எவ்வளோ லவ் இருந்தால் இந்த அளவுக்கு வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. 2 மணிக்கு நான் எந்திரிச்சு சமைச்சேன் பாப்பா அப்படின்னாங்க நைட்டு. உண்மைக்குமே வந்து 2 மணிக்கு நான்லாம் எந்திரிப்பேனானா வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ உண்மைக்குமே வந்து அம்மாவோட லவ் இன்ஃபினிட்டி தான். அண்ட் இதெல்லாம் சாப்பிடும்போதே எனக்கு தோணுச்சு, 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து சோறு வருது, நீலாம் எங்கிட்டு உருப்பட போகிற அப்படின்னு நானே நேற்று நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டேன். உண்மைக்குமே அம்மா வந்து நின்னது பார்த்திங்கன்னா ஏதோ நான் வாக்கப்பட்டு போன வீட்டுக்கு என்னை பார்க்க வந்த மாதிரி வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டிலேருந்து வந்து திடீர் விசிட் ஏதாவது இருந்தால் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.